எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸில் இன்றைக்கான 3வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரோமோ ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. அதாவது சாச்சனாவை பற்றி வந்து பார்த்தோம்னா, சேதுபதி அவர்கள் வந்து கேள்வி எழுப்புறாரு. அதாவது சாச்சனா கொடுத்த டாஸ்கில் உங்கள் எல்லாருக்கும் உடன்பாடு இருக்கா அப்படின்ட்டு ஹவுஸ்மேட்ஸ்ட்டை வந்து கேட்குறாரு. என்ன டாஸ்க்கு அப்படின்னா, அவங்க ராணியாக இருக்கிறப்ப ஜெஃப்ரியை வந்து 100 தோப்புக்காரணம் போட சொல்லியிருப்பாங்க. அதை பற்றி இங்கே விசாரணை போயிட்டுருக்கு. அதாவது ஜெஃப்ரி சொல்கிறாரு, எனக்கு வந்து 100% அவங்க வந்து சொல்லும் பொழுதே தெரியும், இவங்க வந்து வேணும்னே தான் பண்ணுறாங்க அப்படின்னு ஜெஃப்ரி சொல்கிறாரு. சாச்சனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டாஸ்க்குக்காக அவங்க கலாய்க்கும் போது நம்ம ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த நினப்பில் நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னு சாச்சனா சொல்கிறாங்க. மஞ்சரி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க பண்ண நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்றத நாங்கள் சொன்னோம் சார், சொல்லாமலாம் கிடையாது அப்படின்ட்டு அவங்க ஒரு வாதத்தை வந்து முன்வைக்கிறாங்க. சொன்னீங்க, ஆனால் வந்து பார்த்தோம்னா எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது தப்பு அப்படின்னு சொன்னீங்க, முன்கூட்டியே வந்து பார்த்தோன்னா யாரும் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சாச்சனா சொல்கிறாங்க. இல்லை, இதில் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. உனக்கே தெரியாதாம்மா இது தப்பா தப்பு இல்லையன்ட்டு? அதாவது 100 தோப்பு காரணம் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப ஓவரு. நீ உனக்கு அந்த டாஸ்க் கொடுத்துருந்தீங்கன்னா இந்நேரம் வந்து பார்த்தோம்னா ரெட் கார்டே கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படின்ற அளவுக்கு நீ வந்து பேசியிருப்ப, ஓகேவா? அவன் ஏதோ ஈஸியாக வந்து பண்ணிட்டு போயிட்டான். ஈஸியாக இல்லை, கால்லாம் வலிக்குது. அது முடிச்சதுக்கப்புறமும் சொன்னாங்க. அப்போ நீ என்ன சொன்ன? கால் வலிக்குதா ஜெஃப்ரி அப்படின்னு கேட்ட. அவனும் வலிக்குதுன்னா, நான் அதுக்காக தான் கொடுத்தேன் அப்படின்ற அளவுக்கு அந்த திமிரை வந்து நீ பேசின. இதை வந்து சேதுபதி அவர்கள் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து அவர் முன் வச்சுருக்கணும். பட் ஆனால் அவர் வந்து அன்சீன்லாம் பார்க்க மாட்டார் இல்லையா? 1 ஹவர் ஷோவில் அது வந்து ஷோ பண்ணல. மேபி இந்த பாயிண்ட்டை கேட்டிருந்தாங்க அப்படின்னா வாயடிச்சு போயிருப்பாங்க. சேதுபதி அதை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மற்ற சமயத்துலலாம் வந்து பார்த்தோன்னா அவங்க பேசுகிறத நீ வந்து கேபியா சாச்சனா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அப்படியே கேமரா வந்து சாச்சனாட்ட ஜூமில் போகுது. இது வந்து பார்த்தோம்னா உணவு சொல்லலைன்னா பாருங்களேன், ரொம்ப மொக்கையாக இருக்கும். அவர் வந்து பெருசாக எதுவும் கேட்டிருக்க மாட்டார். நிறையா பாயிண்ட் இருக்குது சாச்சனா வந்து நோண்டுறதுக்கு. ஆனால் மேபி அது மாதிரிலாம் அவர் கேட்க மாட்டார். ப்ரோமோவில் மேபி நம்மளுக்காக வந்து பார்த்தோம்னா நம்ம எல்லாம் எதிர்பார்க்கறதுனால இந்த அளவுக்கு போட்டிருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு கண்டென்ட் இருக்காதுங்கிறது தான்